அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் நீரால் சூழப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுவதை போல சுவனமும் நீரால் சூழப்பட்டிருக்குமோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. காரணம் இரண்டு. முதலாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷாகிறது தண்ணீரின் மீது இருக்கிறது என்று கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி கூறுகின்ற பொழுது வ ஃபௌகஹா அர்ஷுர் ரஹ்மான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் ஆக உயரிய சொர்க்கமான ஆக உயரமான இடத்திலே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல் தண்ணீர் சூழப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஆயத்தின் மூலமாகவும் இந்த ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுவனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறுகிறான். சொர்க்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்கிறான். ஆம், சுவனம் முழுவதும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமோ என்கின்ற எண்ணத்தை தான் அந்த வார்த்தைகள் நமக்கு ஊட்டுகின்றன. அப்படியானால் சுவனத்தின் மேலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, சுவனத்தின் கீழும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது சுவனம் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறதோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. சுவனத்திலே எல்லா வகையான பானங்களும் குடிப்பதற்கு கிடைக்கும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவர்களுடைய இரட்சகன் அவர்களுக்கு தூய்மையான பானத்தை புகட்டுவான் என்று அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லிவிடுகிறான். ஷராபன் தஹூரா, பொதுவாக சுத்தமான பானம், பரிசுத்தமான பானம் என்று கூறிவிட்டதற்கு பிறகு உலகத்திலே எதுவெல்லாம் குடிப்பதற்குண்டான தண்ணீர் ஆகாரமாக இருக்கின்றதோ அத்துணை பானங்களும் இதை விடவும் ருசியாகவும் அழகாகவும் சுவனத்திலே கிடைக்கும் என்பது நமக்கு தெரிவாகிறது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சில பானங்களை நமக்கு தெரிவிக்கிறான். அவைகளை வெறும் பானங்களாக தற்சமயத்திற்கு கிடைக்கும், அளவோடு கிடைக்கும் என்பதாக அல்லாமல் அவைகளை ஆறுகளாகவும் ஊற்றுகளாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தின் வர்ணனையாகிறது. ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அதிலே எந்த விதமான தூய்மைக்கும் பங்கம் விளைவிக்காத தண்ணீர் அதிலே இருக்கிறது. தூய்மைக்கு குறைவு ஏற்படுத்தாத சுத்தமான பரிசுத்தமான தண்ணீர் அங்கே இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் தண்ணீரை தண்ணீர் என்று சொல்லவில்லை, ஆறு, தண்ணீருடைய ஆறு என்கிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமுஹு, அதனுடைய ருசி மாறாத பாலாறு அங்கு இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆம், பால் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பால் ஆறு இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலாறு என்று சொன்னால் அது மாட்டிலிருந்து கறந்த பால் அல்ல என்று கூறுகிறார்கள். மாட்டிலிருந்து கறக்காத பாலாறு அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். சுத்தமான, தூய்மையான, ருசியான, இதே கொழுப்புகள் நிறைந்த ஆறு, பாலாறு சுவனத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அடுத்ததாக வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லzzatiன் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இனிமையான
மதுரமான சுகத்தை தரக்கூடிய மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்காக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மது என்று சொன்ன உடனே உலகத்தினுடைய மதுவாக நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா மது என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானே தவிர உலகத்தினுடைய மதுவிற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாதது. உலகத்துடைய மது கெடுதல் மிக்கது, உலகத்தினுடைய மது தீமை மிக்கது, உலகத்துடைய மது போதையுள்ளது, உலகத்துடைய மது தலைவலியை தரக்கூடியது. இவைகள் எதுவும் இல்லாத மது ஆறு. அல்லாஹ் குர்ஆனிலே லா ஃபீஹா கவுலுன், அதிலே கெடுதல் இருக்காது, வலா யன்சிஃபூன், அதிலே போதை இருக்காது, அது எந்த விதமான தலைவலிகளையும் தராது என்ற குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுவனத்து மதுவை தெளிவாக பேசுகிறான். மது என்பது நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தானே தவிர உலகத்தினுடைய மது அல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மது ஆறு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதனோடு எதுவெல்லாம் கலக்கப்படும் என்று தனித்தனியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு இடத்திலே வமிசாஜுஹா ஸன்ஜபீலா, அந்த மதுவோடு இஞ்சி சாறு, இஞ்சி தண்ணீர் அதோடு கலந்து கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அந்த இஞ்சி சாறும் அந்த இஞ்சி பானமும் சல்சபீல் என்கின்ற ஊற்றிலிருந்து அவர்களுக்கு அதிலே கலந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆம், சோனத்திலே சல்சபீல் என்கின்ற ஒரு ஊற்று இருக்கிறது, அதிலிருந்து சஞ்சபீல் என்கின்ற இஞ்சி பானம் அவர்களுக்கு புகட்டப்படும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னொரு இடத்திலே வமிசாஜுஹா காஃபூரா, அவர்களுடைய அந்த பானத்திலே காஃபூர் என்று சொல்லப்படக்கூடிய கற்பூரம் கலந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே இஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம், முத்திரையிடப்பட்ட மது அவர்களுக்கு பானமாக புரட்டப்படும். ஹிதாமுஹு மிஸ்க், அவர்களுடைய அந்த முத்திரையாகிறது அது கஸ்தூரியாக இருக்கும். உலகத்துடைய மது எவ்வளவு நாற்றமாக இருக்கிறதோ அப்படி இருக்காது சொர்க்கத்துடைய மது. அது அவ்வளவு வாசமானதாக கஸ்தூரி மனமுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் அந்த மதுவிலே, அந்த ரஹீக்கிலே தஸ்னீம் என்று சொல்லப்படக்கூடிய ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அதிலே கலக்கப்படும் என்பதாக கூறுகிறான். தஸ்னீம் என்பது சுவனத்தினுடைய ஒரு ஊற்றுக்கு பெயராகும். அந்த தஸ்னீம் என்கின்ற ஊற்று அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பானமாகும் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சுவனத்தினுடைய ஆக சிறந்த பானமாக தஸ்னீம் என்கின்ற பானத்தை விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திலே மது புகட்டப்படும். அந்த மதுவிலே சஞ்சபீல் என்கின்ற இஞ்சி கலந்த பானமும், தஸ்னீம் என்கின்ற ஆக உயர்ந்த ஊற்றும், காஃபூர் என்கின்ற கற்பூரமும், அதுபோக கஸ்தூரி மனம் உள்ளதாக அந்த தண்ணீர், அந்த பானம், அந்த மது இருக்கும் என்பதாக குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இதுபோக வலஹும் மின் அஸலின் முஸஃபா, அவர்களுக்கு வலகும் அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேனாரும் அங்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். தேன் என்பது தேனினுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற தேன் அல்ல, அல்லாஹு தஆலா உட்படுத்துகின்ற தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீர் ஆறு, பால் ஆறு, மது ஆறு, தேன் ஆறு அத்தனையும் சுவனத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு குடித்துக் கொள்ளலாம். ஒரு ஹதீஸிலே பால் கடல், தேன் கடல், நீர் கடல், மது கடல், இந்த 4 கடல்களில் இருந்தும் இந்த 4 ஆறுகள் உற்பத்தியாகி வருகின்றது என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சோனத்துடைய ஆறுகளையும் மனிதர்கள் சோனவாசிகள் நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவைகளை வளைத்துக் கொள்ளலாம் என்பதாகவும் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. யுஃபஜ்ஜிரூனஹு தஃஜீரா, சோனவாசிகள் அந்த ஆறை
தான் விருப்பப்படி வளைத்துக் கொள்வார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்தினுடைய தண்ணீர், சுவனத்தினுடைய பானம் என்பது திகட்டாத ஆக ருசியுள்ள பானம். அல்லாஹு தஆலா அதை சுவனவாசிகளுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் நமக்கும் அவைகளை தந்தருள்வானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் நபி 4000 கொட்டைகளை வைத்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே நுழைந்தார்கள். சஃபியாவே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்ட பொழுது, இந்த 4000 கொட்டைகளை வைத்து நான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உன்னிடத்திலே வந்து நின்றதிலிருந்து இதுவரை இதைவிடவும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லிமினி யா ரசூலல்லாஹ், அந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹி அதத மா خلق மின் ஷை, சுப்ஹானல்லாஹி அதத மா خلق மின் ஷை, உலகத்தில் உண்டான அத்துணை பொருட்கள், அல்லாஹ் படைத்த அத்துணை பொருட்கள் அளவு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். 4000 என்ன, 40,000 என்ன, 4 லட்சம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள். வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.